வணக்கம் மக்களே, வெல்கம் டு FDFS வித் மோஹி. இப்போது ஜியோ ஹாட்ஸ்டாரில் தமிழில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்க மூன் வாக் அப்படின்ற ஒரு மலைய படத்தின ஒரு ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய டைரக்டர் வினோத் ஏகே அப்படின்ற ஒரு அறிமுக இயக்குனர். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா தியேட்டர் ரிலீஸ் ஆகி நல்ல சக்கப்போடு போட்டுச்சு. நிறைய கிரிட்டிக்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த படம் எந்த மாதிரியான அனுபவத்தை கொடுத்தது, இந்த படம் உண்மையாக நல்லா இருக்கா இல்லையா அப்படின்ற டீட்டெயிலான ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். ஸோ ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ரிவ்யூவோட உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ வாங்க நம்ம ரிவ்யூக்கு போகலாம். மூன் வாக் இந்த படத்தினுடைய கதை சுருக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தினுடைய காலகட்டம் பார்த்திங்கன்னா 1980லேருந்து 1990 நடக்கக்கூடிய காலகட்டம். கண்டிப்பாக இந்த படம் பார்க்கும்போது நீங்கள் ஒரு விண்டேஜ் ஃபீலுக்குள்ளே போயிடுவீங்க. முக்கியமாக நீங்கள் ஒரு 90s கிட்ஸாக இருக்க பட்சத்தில் கண்டிப்பாகவே அதுக்குள்ளே போயிடுவீங்க. ஏன்னா அப்போது அந்த தருணத்தில் இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா பிரேக் டான்ஸ். இப்போ தான் இந்த ஹிப்ஹாப் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டான்ஸு இப்போலாம் வந்துட்டு இருக்குது. பட் அந்த காலகட்டத்தில் பிரேக் டான்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஃபேமஸ். ஸோ ஒரு ஊர், அந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா பலதரப்பட்ட மக்கள் நண்பர்கள் இருக்காங்க. அதில் வந்து காஸ்ட் பேஸ் பண்ணியோ இல்லை மதம் ஜாதி அது மாதிரி பேஸ் பண்ணாமல் நல்ல சக மனிதர்களாக பழகக்கூடிய நண்பர்கள். ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரூப் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க, அந்த பிரேக் டான்ஸை. இதை பார்த்து அவங்க இன்ஸ்பயர் ஆகி நாமளும் இது மாதிரி ட்ரூப் ஆரம்பிப்போம், நாமளும் இது மாதிரி டான்ஸ் ஆடுவோம்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணாங்களா அப்படின்ற கதையை நோக்கி தான் நகரப்படுது. இந்த படத்துடைய பாசிட்டிவ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு வந்து ஒரு நாஸ்டாலஜிக் மூமெண்ட் கொடுக்கும். அந்த வகையில் இந்த படத்தில் வந்து நிறைய விஷயங்கள் ரொம்ப சுவாரஸ்யமாக வந்து எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரேக் டான்ஸோடைய விரிவாக்கம் கூட சொல்லலாம். அந்த பிரேக் டான்ஸ் எப்படிலாம் வந்தது, எங்கேருந்து வந்தது, அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுற விதம், அதை கற்றுக்கிற மூமெண்ட்ஸு, அப்புறம் அதுக்கான சில விஷயங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப சுவாரஸ்யப்படுத்துச்சு. அதுமாரி இந்த கதைக்களம் அமைக்கப்பட்ட இடமாக இருக்கட்டும், கதைக்களம் அந்த காலகட்டமாக இருக்கட்டும், அதுவுமே ஒரு வகையில் ரசிக்கக்கூடிய விஷயமா இருந்தது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது 80s 90s காலகட்டம் அப்படின்ற பட்சத்தில் இந்த பங்கான முடிகள், அந்த லூசான ட்ரெஸ்ஸு, அப்புறம் அங்கே இருக்கிற மக்கள் அவங்க வாழ்வியல், மிக முக்கியமாக இதில் வந்து பொலிட்டிக்கலி நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கு. ஒருத்தவங்களை இப்படி தான் நம்ம ஜட்ஜ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம். இப்போ காலகட்டத்தில் பிள்ளைங்க இருக்காங்கல்ல, இந்த பிள்ளைங்க வந்து அவங்களுடைய நடவடிக்கை விடுங்க, அவங்களோட லுக்கெலாம் எப்படி இருக்கும். ஸோ வெறும் அந்த லுக்கை மட்டும் வச்சுமே ஜட்ஜ் பண்ணக்கூடாது அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ராங்காக அதில் சொல்லியிருக்காங்க. அது நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். அது மாதிரி இந்த படத்தில் நடிக்கப்பட்ட அந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப சிறப்பாக நடிச்சிருந்தாங்க, ரொம்ப ரியலிஸ்டிக்காக நடிச்சிருந்தாங்க, அந்த கேரக்டராகவே வாழ்ந்துருந்தாங்க சொல்லணும். ரொம்ப ஹைலைட்டாகவே இருந்தது நிறைய விஷயங்கள். மிக முக்கியமாக ஒரு லோவர் காஸ்ட்லேருந்து வர ஒரு பையன், அது மாதிரி மிடில் கிளாஸ், அது மாதிரி எல்லா கிளாஸு காஸ்ட்டு அப்புறம் எல்லா ரீஜன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிக்ஸ்ட் ஆஃப் பீப்புள்ஸ் இருப்பாங்க. அது அவங்களுக்கு வந்து எதுவுமே மற்றதெல்லாம் தெரியாது. ஸோ இதுவுமே இந்த விஷயமே ஒரு பொலிட்டிக்கலாக நிறைய விஷயத்தை வந்து பேசியிருக்கு. அதுவுமே ரொம்ப ரசிக்கக்கூடிய வகையில் இருந்தது. த வே ஆஃப் நரேஷனே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்து கூட சொல்லலாம். அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்க கொண்டு போகிற விஷயம் எல்லாமே அது ரொம்ப சுவாரஸ்யப்படுத்திருச்சு. ஒரு உண்மையாக சொல்லணும்னா, நீங்கள் வந்து ஒரு படத்தில் நிறைய ஒரு மெல்ட் ஆகி பார்க்குற மாதிரியான சில சீக்வன்ஸும் இந்த படத்தில் இருந்து, பட் தமிழ் டப்பிங் எனக்கு வந்து அந்தளவுக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆகலன்னு தான் சொல்லி ஆகணும். மலையாளத்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு தோணுது. ஏன்னா தமிழ் டப்பிங்கில் ஒரு மாதிரி வாய்ஸ் ரொம்ப தனியாக கேட்குற மாதிரி எனக்கு கொஞ்சம் ஃபீல். இதில் கொஞ்சம் பிரச்சனைகள் என்ன அப்படின்னா, கொஞ்சம் லேக் ஃபீல் அடிக்குது. எஸ்பெஷலி இந்த செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் தேவையில்லாத அன்வான்டட் சீன்ஸும் இதில் ஆட் ஆகுது. அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். அதுமாதிரி எண்டிங் வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. அது இன்னுமே சாட்டிஸ்ஃபைடாக மட்டும் தான் இருந்தது. இன்னுமே அது வந்து ஓவர்வைல்டாக இன்னுமே நல்லா கொஞ்சம் கொண்டாடக்கூடிய லெவலில் ஒரு எண்டிங்காக முடிச்சுக்கலாமா அப்படின்னு தோணுது. மற்றபடி இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல வாட்சபுளான மூவி, உங்களுக்கு நல்ல டைம் பாஸாகவும் அமையும். அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. இந்த படத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 5க்கு 3.25. ஓகே மக்களே, இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தேன் நம்புறேன். இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி. அண்ட் தென் ஸ்டே வித் மீ FDFS வித் மோகி.